ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடல் ஓரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே ஏல அவை காய்ந்து வேர் இல்லாமைகள் விளமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கி விட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றில் சில 100 மடங்குகளாகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்த இறைமக்களே, இந்த வசனம் ரொம்ப நீண்ட வசனம். நான் குறுகிய முறையை நான் படித்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். பல தடவை கேட்டிருப்பீங்க, சில பேர் படித்திருப்பீங்க. அந்த விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். தெரியுங்களா? நான் இருக்கா? இந்த விதைக்க சென்றார். விதைப்பவர், விதை, மண். இது 3 தான் கதை. விதைப்பவர், விதை, மண். விதைப்பவர் யார்? விதைப்பவர் யார்? இயேசு ஒரு கதையை சொல்றாரு. ஆனா அந்த விதைப்பவர் இயேசு. அந்த விதையா அந்த மண்ணா நீங்களும் நானும்? விதையா மண்ணா? விதையா மண்ணா? விதைனா கை தூக்கு. யார் விதைன்னு சொல்றங்க? சில பேர் இப்படி இல்லை, இப்படிங்க விதை. சரி, மண்ணு? மற்றவங்கெல்லாம் 2 கட்டான், ஒன்னும் தெரியல, அப்படியே அமர்ந்து அப்படியே உட்கார்ந்து இருக்குதுங்க. விதைப்பவர் இறைவன். அவரு நம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த விதையை கொடுத்து விட்டார். விதையை கொடுத்து விட்டார். ஒரு விதை அல்ல, பல விதைகளும் கொடுத்து விட்டார். ஆனால் அந்த மண் இங்கத்தான் இருக்குது. அந்த மண் என்றால் எதை குறிக்கிறது? இந்த இதயம். இந்த இதயத்தை தான் குறிக்கிறது மண். The seed is given, but the soil, அந்த மண் எப்படி இருக்குது? அந்த மண் என்று சொல்லும் பொழுது, அவர் விதைக்கிற விதை இந்த மண் செழிப்பாக இருந்தால் அந்த விதை சிறப்பாக வளரும். இந்த மண் சரியா இல்லாட்டால் அது மாண்டு போய்விடும், அந்த விதை செத்து போய்விடும். நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது பல கொடைகள், பல திறமைகள்,
பல தாளந்துகள், ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த 4 வகையான கதையை சொல்லியிருக்கிறார். 4 வகையான விதையை 4 விதமான இடத்துல அவர் போடும் பொழுது அது 4 வகையாக போய்கொண்டிருக்கிறது. முதலாவது அது எங்க போட்டது? வழி ஓரமாக போட்டார். அது என்ன ஆச்சு? போச்சு. சில பேருடைய இதயம் அப்படியே மூடிக்கொண்டிருக்கிறது, சாத்தி கொண்டிருக்கிறது. க்ளோஸ்ட் ஹார்ட். எல்லாருக்கும் மொபைல் ஃபோன் இருக்குது, சின்னவருக்கு கூட இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் ஒரு 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 இது இருக்குது, ஆப் இருக்குதுல்ல, ஏரோப்ளேன் மோட் இருக்குதா? ஏரோப்ளேன் மோட். அதை போட்டோம் என்றால் யாரும் நம்மளை கால் பண்ண முடியாது, நாமும் யாரையும் கால் பண்ண முடியாது. அதே போலத்தான் இந்த இதயம், சில பேரோட இதயம் இட்ஸ் க்ளோஸ்ட். எத்தனை விதை போட்டாலும் அது ஒன்றுமே வளராது. ஏன்னா சுட துத்தோப்பா, சுட துத்தம். இப்போ நான் இந்த 4 வகையும் சொல்கிறேன், நீங்கள் எந்த வகை என்று நீங்களே முடிவெடுத்துக்குங்க. அப்படி அந்த வகையில் இருந்தீங்களா நீங்கள் மாற வேண்டும், நானும் மாற வேண்டும். ஸோ த ஃபர்ஸ்ட் டைப் இஸ் க்ளோஸ்ட் ஹார்ட். உங்களோட இதயம் அப்படியா? இல்லை ஃபாதர், என் இதயம் டப் டப் லப் டப் லப் டப் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அது அடிப்படையில் சொல்லலை. இறைவனுடைய விதையை விதைக்கும் போது அது எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில். இரண்டாவது பார்த்தோம் என்றால், சில பேர் ரிட்ரீட்டுக்கெல்லாம் போவாங்க. சில பேர் அதிகமான ரிட்ரீட்டுக்கெல்லாம் போவாங்க. ஒரு ரிட்ரீட் மாதிரி இன்னொரு ரிட்ரீட் போயிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் இந்த மறுமலர்ச்சி கருத்தரங்களை ஒவ்வொரு வாரமும் நல்லா பாடி, சில பேர் சத்தமாக பாடுவாங்க பூசையில் கூட. சில பேர் அவ்வளோ எந்தூசியாசம், அவ்வளோ ஆர்வம் உள்ளவர்கள். சில பேர் ஜெபக்கூட்டத்தில் சில பேர் சத்தமாக பாடுறது, சில பேர் நிறைய உத்தரவாதம் கொடுப்பாங்க, நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு. ஆனால் எவ்வளோ காலம் நான் ரிட்ரீட்டுக்கு போனேன்னு தெரியுமா? அப்படி இருந்துச்சுலா. ஆனால் அது ஆழமாக வேற பதிஞ்சிச்சா அல்லது மேலோட்டமாக இருந்துச்சா? ஆழமாக பதியாவிட்டால் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போயிடுவாங்க. எப்போ யாராவது நம்மளை எதுவும் சொன்னால், கிரிட்டிசைஸ் மீ, என்னை கிரிட்டிசைஸ் பண்ணா, அல்லது தோல்வி வந்தால் அல்லது சவால்கள் வந்தால் என்னுடைய விசுவாசம் காஞ்சி போயிடும், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவேன். இன்னும் மாதிரியான விசுவாசம் என்னவென்றால், உங்களுடைய விசுவாசம் ஆழமாக வேரெடுக்கவில்லை. இட் இஸ் நாட் டீப்லி ரூட்டட். முதல்ல அது மூடி இருந்துச்சு, இது ஆழமாக போகவில்லை. மூன்றாவது என்ன சொல்றாரு? முட்செடிகள் அது என்ன செஞ்சிருச்சு? நெருக்கி விட்டது, அது செத்து போச்சு. இது என்ன தெரியுமா? சில பேர் பார்த்தீங்களா, எப்பொழுதுமே கவலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. ஐம் வெரி வரிட்லா. யாருக்கு தான் வரி இல்லை? யாருக்கு வரி இல்லை? அந்த வரியிலேயே போய் 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 வெரி வரி, ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கவலையா இருக்குது, அது இருக்குது இது இருக்குது, இப்படியே சொல்லி 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 அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் படம் அதிகரித்து சேர்த்து அது ஒரு பக்கம். இன்னொன்று என்ன தெரியுமா? ஐ ஆம் டூ பிஸி, ரொம்ப ரொம்ப பிஸி. இது மூன்றாவது ஆளு. இவங்க என்னன்னா, அந்த முட்செடிகள் போல, அந்த முட்செடிகள் இவங்களை அப்படியே என்ன சொல்றது, நெரிச்சு இவங்களுடைய விசுவாசத்தை அப்படியே கொள்ளுறோம். சில பேர் எப்படி இருக்கிறாங்க? இதான் மூன்றாவது ஆண்டவர் என்னுடைய நற்செய்தியில் சொல்றார், மூன்றாவது வகையானவர்கள். அப்போ முதல்ல மூடி இருந்தது, இரண்டாவது என்ன சொன்ன, ரொம்ப மன அழுத்தமா, ஆழமாக இல்லை. மூன்றாவது முட்செடிகள் போல, either worried, either too much of money, or either I am too busy.
இதெல்லாம் வந்து என்னை நெருக்கிறோம். அப்போ என்னோட வளர்ச்சிக்கு இல்லை. நான்காவதான வகை என்ன சொல்றாரு? நல்ல மண். நல்ல மண்ணில் நீங்க இருந்தீங்கன்னா அது வந்து நாட் பெர்ஃபெக்ட். அது பெர்ஃபெக்ட் இல்லை, முழுமையானது அல்ல. நம்ம எல்லாரும் இங்க யாராவது பெர்ஃபெக்டா இருக்க கை தூக்குங்க. யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் அந்த முழுமையா இல்லாவிட்டாலும் கடவுள் பார்க்கிறாரு, பரவாயில்ல. ஆனால் நீ தயாரா இருக்கிறியா? உன்னுடைய மனதை திறந்து என்னை உள் வர வைக்க முடியுமா? டு யூ வெல்கம் மீ? அவ்வளவுதான் அவர் கேட்கிறாரு. டேக் மீ இன்சைட், என்னை வர வை. உன் வீடு கொஞ்சம் அழுக்கா இருந்தா பரவாயில்ல, ஆனா நீ தயாரா இருக்கிறியா என்னை உன் வீட்டு உள்ளுக்கு வர வைக்கிறியா? அதான் அவரோட கேள்வி. ஸோ not to be perfect but be open to allow the seed to come inside me and work. அவ்வளவுதான். ஸோ சற்று நேரம் அந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா. மார்க் 4:19 வசனத்தை கொஞ்சம் சத்தமாக படிப்போம். இறை வார்த்தையை ஓகே, திருப்பி ஒன்றாக படிப்போம். ஒரு வார்த்தையை. இறை வார்த்தையை கேட்டும் உலக செல்வ ஹோல்ட் ஆன். உலக கவலையும் சற்று முன்பு சொன்னல, இந்த உலக கவலை நம்மளை விட்டு எப்பவுமே போகாது, அது இருந்துகிட்டே இருக்கும். நீ மனிதனா இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கிறோம். செல்வ மாயம் என்றால் நிறைய செல்வங்கள் இருக்குது. என்னையே தீய ஆசைகளும், இந்த உலக மாயங்கள், இந்த பணம் நிறைய இருக்கும், பணம் இருந்துகிட்டு இருக்கும். அது இருந்தாலும் இன்னும் நிறைய தேடிக்கிட்டே இருப்போம், இன்னும் வேணும்னு. அடுத்தது தீய ஆசைகளும். அடுத்தது ஸோ இந்த 3 விஷயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில உறுதியாக இருக்க முடியாது. இப்பொழுது என்னுடைய ஆசைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்னை திசை மாறி கொண்டு போய்விடும். திசை மாறி சிதற விட்டுரும், திசை மாறிவிடும். ஆசைகள் இருக்கலாம், அந்த ஆசைகள் வரம்பு மீறி போய்விட்டால் நான் எத்தகைய காரணத்துக்கு இந்த உலகத்தை இறைவன் என்னை படைத்தாரோ அதை விட்டு நான் போய்விடுவேன். அதிகமாக எனக்கு பிளஷர் இருந்துச்சுன்னா, அதிகமாக எனக்கு இந்த தேவைகள் இருந்துச்சுன்னா, அடுத்தது அதிகமாக வலி இருந்தாலும் பெயின் அதிகமாக அதுக்கு கவனம் செலுத்தினேன் என்றால் அது கூட என்னை திசை மாறி சிதற வைத்திரும். இது எப்படி ஃபாதர் புரியலையே நீங்க என்ன சொல்றீங்கன்னு? விளக்கமா சொல்றேன். இப்போ ஒருத்தர் உங்களை நிறைய மதியாரியம் கொடுக்கறாங்க. மதிப்பு என்ன ஃபீல் பண்ணுவீங்க? if somebody honors you, how do you feel? மகிழ்ச்சி. அப்புறம் அதிகமாக கொடுக்க அந்த மகிழ்ச்சி வந்து பெருமையாக மாறிவிடும். அப்ப அதுதான் சொல்றது, when your pleasure distracts you from what you are meant to be, you will be consumed. உங்களை அந்த மதிப்பு மரியாதையும் உங்களை பெருமைக்கு கொண்டு போகிறோம், உங்களை அது ஆட்கொண்டு விட்டுரும். it will consume you. அப்போ நீங்க எதற்காக படைக்கப்பட்டீர்கள் அதுக்காக நீங்க இருக்க மாட்டீங்க, அதுக்கு மாறாக இருப்பீர்கள். இதுதான் வந்து pleasure. So when your pleasure distracts you too much, you will not do what you are meant to be and you will be consumed by pleasure. அதான் ஆங்கிலத்தில். அதே போல dishonor. இப்போ யாராவது உங்களை அவமதிச்சிட்டா, சொன்ன உங்களை மதிப்பு கொடுத்துட்டா, மரியாதை கொடுத்துட்டா என்ன எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஆஹா ஓஹோன்னு இருப்போமா இல்லையா? அதே போல அவமதிச்சிட்டா, மரியாதை கொடுக்கணும்னா கோபம் வந்தா பரவாயில்ல, இது என்ன தெரியுமா நடக்கும்? ஐயோ இப்படி செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம், அப்படியே
சிந்திச்சு மனம் உடைஞ்சி மன உளைச்சலுக்கு ஆளாகி கடவுள் நம்மளை படைத்த காரணத்துக்கு இருக்க மாட்டோம், அதுக்கு மாறாக இருப்போம். ஸோ யூ சி, பிளேன் அண்ட் பிளஷர் இது ரெண்டுமே அதிகமாக நம்ம கொண்டு போய் விட்டுட்டோம்னா அது நம்மளை திசை மாறி சிதற வைத்திரும். இட் வில் ரிமூவ் அவர் ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸை விட்டு சிதறிடுவோம். அப்போ நான் ஃபோக்கஸை விட்டு சிதறிட்டு விட்டேன்னா ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியாது. புரியுதுங்களா? ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியாது. அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இது மரியாதை கொடுக்கறது விஷயம் சொல்றேன் ஒன்று ஆனர். அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதிகமாக அதில் நம்ம போய் விழுந்துட்டோம்னா அது என்னை ஆட்கொண்டு விட்டோம். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? இஃப் someone honors you, you will feel proud and good. But if you are too much into that feeling of pleasure, of being proud, it will consume you and it will distract you from your focus from what you are to be, what you are meant to be. Same with when you are in pain. If you are focusing too much on the pain, this pain will also distract you and divert your attention from what God intends you to be. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இதுதான் நம்ம ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சிறப்பாக இந்த மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மண்ணு சரியா இருந்துச்சுன்னா அந்த விதைக்கிற விதைகள் சரியாக மலர்ந்து அது கனி கொடுக்கும். எத்தனை கனிகள்? எத்தனை கொடுக்கும்? அளவில்லாத கனிகள். உங்களையே நீங்க பார்த்துக்கங்களேன், நான் எவ்வளோ கனி கொடுக்கிறேன். Each one of us can tell ourselves. நீங்க உங்களால தான் சொல்ல முடியும் உங்களோட வாழ்க்கையை பத்தி. ஒவ்வொருத்தரும், நான் என்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் சொல்ல முடியும். ஸோ அதனால அன்பார்ந்தவர்கள், இதுக்காக நம்ம மன்றாடுவோமே. இந்த இதயம், இந்த மண் சரியான மண்ணாக இருந்தால் அவர் விதைக்கிற விதை ஒவ்வொன்றும் கனி கொடுக்கும். 1 2 அல்ல, அவர் சொல்றாரு 30 60 100 பல மடங்கு. அப்போ நீங்க பல மடங்கு கனி கொடுத்தீங்களா எப்படி இருப்பீங்க? சிறப்பாக அப்படியே ஜொலிப்பீங்க. அதுக்காக நம்ம இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். சும்மா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடாமல் இங்கே மனதில் நிறுத்தி அதுக்கு நம் உயிர் கொடுப்போம், மதிப்பு கொடுப்போம். அந்த வழியாக நாம் கனிகள் கொடுக்க முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். முடியுமா? என்னது இது? இவ்வளவு நேரம் சொன்னேன்னு 10 நிமிஷத்துக்கு மேல பேசினேன்னு முடியும். புலேக் தவுளே. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இங்க ஒரு குழு சரியில்லை, அங்க ஒரு குழு சரியில்லை. சில தூக்கவே மாட்டுது கையை. சரி, கையை தூக்காண்டா பரவாயில்ல, மனசை திறந்துக்குங்க, அதான் முக்கியம். சரிங்களா? வெரி குட்.